ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்க டவுட்டு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன், ஆனால் சாய்ஸ் லாக் பண்ணலை. சாய்ஸ் லாக் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆகுமா அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில், அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஆர் ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 58 கொஷின் நம்பர் 7க்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தால், ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துருந்தால் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபாலோ பண்ணி ஆட்டோ லாக் ஆகிடும். சாய்ஸ் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாட்டியும் சாய்ஸ் லாக் சிஸ்டமே பண்ணிடும். அப்படி சாய்ஸ் லாக் ஆனதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு சீட் அலாட் ஆகும் அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 58 தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2024 எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் அவங்க கொஷின் நம்பர் 7க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வரி, சாய்ஸ் லாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். தேங்க்யூ.